அடுப்படியில ஒத்தாசை செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம், அடுப்படிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மறுபக்கம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அடுப்படியில் நின்னுட்டு சமைச்சிட்டு இருக்கவங்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அவங்களுக்கு மத்த வேலை எதுவும் எல்லாமே ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, அதனால சமைக்கிறாங்க. அதுதான் உண்மை. அசிங்கப்படுத்துற அப்படின்னு இப்ப மனைவியோட சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்கீங்கள பத்தி உங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க? பாசிட்டிவா சொல்லணும்னா பொண்டாட்டியை லவ் பண்றவனா இருக்கணும். நெகட்டிவா சொல்லணும்னா பையன் சொல்லுவாங்க. அப்படி மிதி தடுத்தின முடிச்சது. பெண்களா பிறக்க வேண்டியவங்க ஆண்களா பிறந்துட்டாங்க. இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிக்கமான சிங்கம். வீட்டுல சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆணை இந்த சமூகம் எப்படி பாக்க? ஹஸ்பண்ட் வந்து வைஃப் ஹெல்ப் பண்றானா அந்த ஹஸ்பண்ட வந்து என்னமோ ஒரு கேவலமா தான் பாப்பாங்க. அவன் கிடக்காண்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. பட் ஐ அம் லீஸ்ட் bothered because I want my wife, I love my wife, I love my children. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அடுப்படியில மனைவியோட சேர்ந்து அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறப்போ காதல் எவ்வளவு கூடுகிறது. தக்காளி தொகை பண்ணி வச்சுட்டு என் ஒய்ஃப் வந்து தோசையை வார்த்து அந்த தர ஒவ்வொரு தோசையிலயும் 1000 காதல் 1000 முத்தங்களும் இருக்கு. சூப்பர்ரா மாப்ள, கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. தோசை உங்ககிட்ட வந்து சேரும்போது அதோட சின்ன புண்ணகை இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாத்துக்கான ஆன்சருமே இருக்கு. அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அந்த லவ். அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது செல்லமா வந்து ஒரு இடிப்பாங்க. காஃபி குடுக்கறப்ப கூப்பிட்டு நம்ம மடியில உட்கார வச்சு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடறதே ரொம்ப அழகா இருக்கும். சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தி நல்லா தேய்ச்சி கொடுப்பாங்க. இந்த தேய்ச்சி கொடுக்கும் போது அவங்க அங்க போட்டு இருப்பாங்க, என் கை இப்படி அணைச்சிட்டு இருக்கு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ஆனியன் கட் பண்றப்போ அவங்கள கட் பண்ண விட மாட்டேன். ஏன் கண்ணுல தண்ணி வரும்? கண்ணுல தண்ணி வரும். இது டூ மச், இது டூ மச். எது? அவங்க மேரேஜ் ஆனதுல இருந்து ஆனியனை கட் பண்ண விடுறது இல்ல. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சீரியஸா சொல்லுங்க, உண்மையாவே உங்களை வெங்காயம் வெட்ட விட மாட்டாரா அவரு? சீரியஸா விட்டது இல்ல. ஏங்க உண்மையாவே வாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம கிச்சன்ல வந்து பேச முடியாது. சோ அங்க வந்து ஒரு சின்ன உரசல். தப்பான தோணுது. அவங்க அந்த பக்கம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி இடுப்பு வழியா அப்படி கையை விட்டு அந்த கப்பை எடுக்கிறது, உப்பு எடுக்க போற மாதிரி அப்படி அவங்கள அப்படி உரசிக்கிட்டே அப்படி போய் உப்பு எடுக்கிறது. அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் சார் தெரியும். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அனுபவிக்கலனா இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணதுக்கே வேஸ்ட். நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அவங்க மிக்ஸி அரைச்சிட்டு இருப்பாங்க, காதோட இந்த கழுத்தை ஒட்டிட்டு டச் பண்ண பாருங்க, அது ரொமான்ஸ் டிஃபரெண்டா. ஐயோ சண்டே அன்னைக்கு ஃப்ரீயா தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு முன்னால நான் எந்திரிச்சேன், காஃபி போட்டு நைஸா பக்கத்துல போய் கையில கொடுத்து ஒரு கிஸ் அடிப்பேன் பாருங்க, அந்த ரொமான்ஸ் வருமா சார்? நான் ஒரு ராசி இல்ல ராஜா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதோட அவங்க கைட்டிக்கிறாங்க. ஆனா இத வந்து நாங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? ஒரு ஆண் ஏன் சமைக்க கூடாது, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. பெண்களுக்கு தான் அந்த நளினம் இருக்கு, அந்த ஆசபாசத்தோட செய்வாங்க ஆண்களோட. இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு சார். வேர்ல்டுடைய பெஸ்ட் குக் எல்லாம் மென் தான் சார், விமன் கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. பெண் தான் நளினமாக சமைப்பான்னு தொடர்ந்து சொல்றதுடைய ஐடியாவே நீ தான் சமைக்கணுங்கிறது தான். அவங்க அன்னலட்சுமியோட வரம் பெற்றவங்க. அடியில இருக்க வேற ஏதோ டென்ஷன்ல இருப்பான். அந்த டைம்ல வந்து நீ வெங்காயத்தை அரிஞ்சு கூடு, அது அரிஞ்சு கூடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது, பயங்கரமா கோபம் வரும். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. அந்த நேரத்துல வெங்காயம் எவனா அறிய முடியுமா? ஆபீஸ்ல என்ன டென்ஷன் உங்களுக்கு முதல்ல தெரியுங்களா? அப்படியே ஐடி கம்பெனில கல்லோடிச்சு கஷ்டப்படுறாரு. ஏசி ரூம்ல உட்காந்து ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பாக்குறாங்க, அதுக்கு மேல போர் அடிச்சா யூடியூப்ல சன்னிலியன் வீடியோ பாக்குறாங்க. பாலை சூடு பண்ணு, சர்க்கரையை போட்டு கொடு. ஆனா ஆம்பளை அதை செய்ய முடியாது. வேலை அவன் ஆபீஸ்ல என்ன டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை அவங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏய், நான் 1000 வாட்டி பண்ணுவேன், எனக்கு உறக்கமே இல்ல சாரே. கும்பகோணத்துல இருக்கேன் ரெசிடென்ஸ். 10 மணிக்கு ஆபீஸ்க்கு, நான் 8:30 மணிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். ஆபீஸ்
ஆபீஸ் டென்ஷனை ஆபீஸ்ல விட்டுணும், வீட்டுக்கு வந்தோம்னா ஆபீஸை மறந்துடணும், ஆபீஸுக்கு போனோம்னா வீட்டை மறந்துடணும். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. ஒரு 5 நிமிஷத்துல ஹெல்ப் பண்றதுனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அதுல வந்து நம்ம லட்ச ரூபா சம்பாதிக்க போறது இல்ல. உண்மை. இன்னைக்கு சமையல் பண்றவன் நாளைக்கு பொண்டாட்டி துணி துவச்சு போடுவான், நாளைக்கு கால் அமுச்சு விடுவான். இந்த ரொமான்ஸ் பண்றோம்னு சொல்லும்போது ரொமான்ஸ பத்தி நீங்க பேசாதீங்க. நான் உண்மையாவே அந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே பொறாம தாங்க. கரெக்டா கட்டுவிட்டா. உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் மேல ஆசை இருக்கு. நீங்க அது வேற இடத்துலயும் செய்யலாம், திண்ணையில செய்யலாம், ஊஞ்சல்ல செய்யலாம், பெட்ரூம்ல செய்யலாம், கொல்ல பக்கம் செய்யலாம். இதெல்லாமா சார் பேச்சு? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. செய்யாதவங்க மெயின் ரீசன் சொசைட்டிக்கு பயந்து தான் சார் செய்யல. சொசைட்டிக்கு ஏன் பயப்படணும்? நீங்க வந்து எனக்கா சோறு போட போறீங்க? மாட்டுனாடா மானஸ்த. என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு போடுறேன், அடுத்தவங்க வந்து பாப்பாங்க. நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாது. பெரிய மனுஷன்டா. அப்ப நீங்க வந்து பிரஷரை கேரி பண்றதே கிடையாது வீட்ல. சார் எல்லா இதுலயும் பிரஷர் இருக்கத்தான் செய்யும். ஆர் யூ நியூலி மேரிட் பர்சன்? நீங்க சார் 8 மாசம் ஆயிருச்சு. சி அதான் பிரச்சனையே. வெயிட் ஃபார் 3-4 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்க ஸ்கூல் சேர்த்தணும், குழந்தைங்களை குளிக்க வைக்கணும். ஆபீஸ் வேலை மட்டும் டென்ஷன் கிடையாது. எவ்வளவு டென்ஷன் இருக்கு ஒன்னொன்னா எடுத்து விட்டா. ஒரு ஆண் வேலை செய்யக்கூடாது அடிப்படையில. I'm a man, like it's a king. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. மன அளவில் இருந்து மனைவிக்கு ஒத்தாசை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன் சார். உங்க மனைவிக்கு வந்து 10 நாள் உடம்பு சரியில்லை, பையனுக்கு வந்து ஹோட்டல்ல 10 நாள் கௌரவமா வாங்கி தர சாப்பாடு வந்து இந்த சொசைட்டி கௌரவம்னு சொல்லுமா? அந்த பையனுக்கு வீட்லயே நல்ல சாப்பாடு செஞ்சு அது கௌரவம்னு சொல்லுமா? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. ஃபுல் ஃப்ரீயா இருக்கேன். லாஸ்ட் 10 டேஸ் எங்க மதர் சிக்கா இருக்காங்க. எங்க அண்ணன் வீட்ல இருந்து ஃபுட் வருது தவிர கிச்சன்ல அட்லீஸ்ட் ஒரு வெந்நீர் கூட போட்டு என் அம்மா குடுக்கல. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. ஃப்ரீயா இருந்தாலும் என் ஒய்ஃப் என்னைக்கா கேட்பாங்க, உங்க அண்ணி வந்து பார்க்க மாட்டாங்களான்ட்டு. உன்னால முடிஞ்சா பண்ணி கொடு, இல்ல நான் ஹோட்டல்ல இருந்து பட்னி கூட போடுவேன். என் ஒய்ஃப் பண்ணி கொடுத்தா பண்ணுவேன், நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். நான் பிசினஸ் தான் பண்றேன், ஃப்ரீ டைம் இருக்கு. ஸ்கூல்ல டிராப் பண்ற தவிர எந்த ஹெல்ப்புமே பண்றது கிடையாது. வந்து சேரானுக்கு பாரு ராஸ்கல். ஒய்ஃப் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா ஹோட்டல்ல காஃபி வாங்கி கொடுப்பேன் தவிர வீட்ல இருந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் சார். இப்ப என்னத்தை கண்டு விட்டு இப்படி கத்துறீங்க? கண்டு விட்டு உண்மையிலே சுட தண்ணி கூட வச்சது இல்ல. அப்படி என்ன கௌரவம்? நம்மளுக்கே ஏதாவது முடியல, வீட்டுல யாரும் இல்ல, என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்ல போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வந்தா குளிக்க போறோம். சமையல நீங்க எல்லாம் உதவியா தான் நினைக்கிறீங்க. இன்னமும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட மட்டும் தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா. அதுல என்ன குறை இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியும். இதையே போயிட்டு நான் சமையல்னு சொன்னா என்னால முடியாது. 2 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டா சாப்பாடு ரெடி. இது தெரியாதா? இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, போன் பண்ணா டெலிவரியும் வரும். குறிப்பாக பெண்களை சோம்பேறிகளா சமையல் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு சாப்பாடுகள் ரெடி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது. நீங்க ஏன் பைக்ல போறீங்க? நீங்க ஏன் கார் வாங்குனீங்க? மாட்டுனாடா மானஸ்த. அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்க கூடாது. இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. அப்ப நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறப்ப மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? என்னுடைய பாட்டிகளும் என்னுடைய தாயாரும் செய்த வேலைகள் துளியோட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் உங்க பாட்டி செய்ததை விட உங்க அம்மா செய்ததை விட 1000 மடங்கு வேலை பார்க்கிறாள். அதான் உண்மை. கீழ் வீட்டில் இருந்தா வாச தொழில் மட்டும் மாடி வெட்ட தரக்கூடிய காலங்கள் இருக்கு. ஐயா சார் வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எவ்வளவு பொண்ணு லாயருக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளவு பொண்ணு சயின்டிஸ்டுக்கு இருக்காங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி என்ன எம்எம்பிலா? வெக்கமா இல்ல? அது நீ பெருமையா சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? ஒரு பெண்ணை இப்படி டீகிரேட் பண்றத இந்த ஃப்ளோர் ஒத்துக்காது. ஏன்னா ஒரு பொது சபையில நீங்க சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய ஒரு பெண்ணை சோம்பேறின்னு ஒரு வார்த்தை சொல்றத நான் இந்த ஷோ அனுமதிக்க முடியாது. பெரிய மனுஷன்டா. எங்க டைரக்டர் இங்க எல்லா சாப்பாடு இருக்கும், அதை கூட சாப்பிட மாட்டாரு. அம்மா கையால தான் சாப்பிடுவார். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஃபெக்ஷன் இஸ் only one reason சார். அம்மாவுடைய சாப்பாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவுடைய சாப்பாடோட அம்மாவோட அன்பு அவருக்கு பெருசா தெரியும். உயர்ந்த குணம். உயர்ந்த குணம். இது இப்ப நான் சொன்னதே சும்மா தான் சார் சொன்னேன். இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, எல்லாரும் போயிடுங்க. இதே வார்த்தையை இப்ப நான் மாத்தி சொல்றேன். எப்போதுமே பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடை மட்டும் தான் சாப்பிடுவார். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க வச்சிருந்தா நீங்க எல்லாரும் கிளின்னு அவரை போட்டு கிழிச்சிருப்பீங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு சொன்னோன்னே அஃபெக்ஷன் தான் சார், அதை தவிர ஒண்ணுமே கிடையாது சார். அவருக்கு ஒரு புனித தன்மையை கொடுத்துறீங்க. ஆனா அம்மாவை கொண்டாடுறதுல ஒரு போலித்தனம் இருக்கு. அம்மாவை கொண்டாட முடியும்னா பொண்டாட்டியும் கொண்டாடணும்ல. அம்மானா புனிதம், பொண்டாட்டினா அதை நான் கிண்டல் பண்ணுவேன். இது என்ன சார் கலாச்சாரம்? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ?
கிச்சனுக்கு போகாதனால மட்டும் நாங்க வந்து ரொமான்ஸ் இல்ல. உங்க எல்லாரும் ஹர்ட் பண்ணிட்டது அந்த ரொமான்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமா சார். அடிவயர்லாம் எரியுது. கிச்சனுக்கு போறதுனால நான் ரொமான்டிக்ங்கிறது அப்ப நீங்க தான் சொல்றீங்க, அவங்க சொல்லவே இல்ல. அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த காண்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு யார் என்ன பண்றது? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களை யாரும் குற்றவாளி நீங்க சொல்லிடவே முடியாது. அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்கள் குற்றவாளி தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இதை அடாப்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இன்னைக்கு நான் இந்த சமையல் வேலை செஞ்சுட்டா எதிர்பார்ப்பா வந்து மத்த வேலையிலயோ வந்துருமோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. பயப்பரியா குமார், நாளைக்கு நம்ம மாறி போனா சமூகம் மதிக்காது, என் பொண்டாட்டியே மதிக்காது. பட்டினி கிடந்து பாதி உடம்பு இருக்கேளு இவ்வளவு பந்தா. சமையல் கிட்டுக்குள்ள போக முடியாது. வேலை செய்யறதுக்கு வேணா நான் சம்பளம் கொடுத்துறேன். அடங்கோ யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? 3000 ரூபாய் கொடுக்கலாங்க சார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 16 ரூபாங்க சார். குழந்தை இருக்கா? 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ஆளாகி படிச்சு கட்டி கொடுக்க போற அந்த காலகட்டம், அந்த மருமக பையன் வர்றான். என் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டதுக்கு அடுப்படிக்குள்ள போக மாட்டேன், வேணா உன் மகளுக்கு நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னா நீங்க கட்டி கொடுப்பீங்களா? ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. என்ன மாதிரி அவர் இருந்தா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகுனது. நீங்க ஒரு அப்பாவா? என்ன கணக்கு இது? என்ன கலாச்சாரம் இது? ஒரு வேலை செய்யற இடத்துல சம்பளம் எதிர்பார்க்கிறப்போ நமக்குன்னு ஒருத்தி வேலை செய்யறப்ப சம்பளம் கொடுக்கற என்ன தப்பு? வேலைக்காரி ஒருத்தி வச்சுக்கலாமே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சூப்பர் 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 அபிஷேக். 3000 ரூபாய் கொடுத்து வீட்டுல சம்பளத்துக்கு வச்சுக்கலாமே, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சமைக்கிறதுக்கு தான் மெயின். அதுதான் மெயின்னா என்னத்துக்கு கரும இந்த கல்யாணம், அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை, அதுக்கு நீங்க ஒரு வேலைக்காரமா வச்சுக்கலாம். 3000 ரூபாய் கொடுத்தா வேலைக்காரமா நல்லா சமைச்சு கொடுப்பாங்களே. கல்லூரி உங்க மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து பதில் சொல்லியா? நீங்க நிம்மதியா தனியா வாழலாமே, எந்த தொந்தரவும் இல்லையே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஒரு ஈகோ தாங்க சார் மெயினா. இது ஒரு வரம்பு மீறலா உங்களுக்கு தெரியல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். சமைச்சு போடு, நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னா. வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது வேலைக்காரி தான், ஒத்துக்கிறேன் நானு. வேலைக்காரி தான், உண்மையே நான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது உங்களுடைய 2 பிள்ளைகளை நினைச்சுதான். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. உங்களோட முரட்டுக்காரர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் செய்வாரான்னு கேளுங்க. இங்க சொல்லிட்டாரு, அவர் வீட்டுல போய் சொல்லுங்க பாக்குறேன். அங்க இருக்கு அவருக்கு. இருங்க பாய், போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ வீட்டுக்கு போன பிறகு அங்க நின்னு ஒரு எண்ணெய் தெரிச்சு கையில பட்டுச்சுன்னா எவ்வளவு வலி. ஒரு நாள் செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் சார் அதோட பெயின். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. சமையல் என்பது எவ்வளவு சிரமமானது. சாதம் வைக்கணும்னாலே இந்த குவாண்டிட்டி கரெக்டா இருக்கணும், அப்பதான் வந்து அந்த சாதம் வந்து கரெக்டா வரும். சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்றது எல்லாம் கஷ்டம் தான் சார். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பாத்திரம் தொலைக்கி வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை. நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு சர்வெண்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த வேலைக்கு தான் மெயினா வச்சிருக்காங்க. 7 o'clock வரும்போது கால் வலிம்பாங்க டெய்லி. இந்த படுக்கும்போது புண்ணு இருக்கு காலில், அதுக்கு ஹீல் போட்டு அவங்களுக்கு மசாஜர் வச்சு போட்டு என்னன்னா அவங்க அந்த சுகமா தூங்குறது நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். மிளகு ரசம் வந்து நான் வைக்கிற ஸ்பெஷாலிட்டியில ஒண்ணு. என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா மிளகு ரசம் வச்சு ப்ராப்பரா வச்சு நைட் கொடுக்கறது. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, நான் வேணா சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னா என்ன, பெண்ணுடைய இயலாமையை நீங்க கேபிட்டலைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு சிஸ்டம் சொல்றேன், எங்க கம்பெனில உங்க சம்பளம் எவ்வளவு? 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் அவங்களை இங்க வேலைக்கு நான் அமர்த்துறேன். முதல் பால்லிய 6 3000 ரூபாய் இல்ல, உங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்றேன், சமைச்சு போடுவீங்களா? ஐயோ சார், ஏன் 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 5000 ரூபாய் 10,000 முடியாது. ஏன் முடியாது சார்? பெண்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய எவ்வளவு நானும் கொடுக்க தயார். ஐயா ஐயா என்ன இருங்க போட்டு அடிங்க அவனை. வேலைக்காரி சொன்னது தப்பு தாங்க சார், ஒத்துக்கிறேன். வேலைக்காரின்னு சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். என்கிட்ட கருணை கேக்குறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஆண் சந்தோஷப்படணும், மனசு நோக கூடாதுக்காண்டி அடுப்படியில வெந்துகிட்டு இருக்கவளை அவமானப்படுத்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது, இது அசிங்கம். 2 பொம்பளை பிள்ளைய பத்தி நீங்க இப்படி பேசாதீங்க. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் உறவு சிக்கல் ஏதாவது இருக்கலாம், இருந்தா பேசி தீர்த்துக்கங்க. பட் அதை வெஞ்சன்ஸா மாத்தாதீங்க. அதை பார்த்து வளர்ற புள்ள நாளைக்கு நல்லா இருக்காது. அந்த வானத்தை போல மன்னம் படைச்ச மன்னவனே. அந்த கோபத்தினுடைய இதுதான் ஒரு அப்பாவும் சொல்ல மாட்டார். கிங்னு சொன்ன இந்த அப்பா கூட சொல்ல மாட்டார்.
எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், உன் பொண்ணை கட்டி கொடு, வேலைக்காரிக்கு பதிலா வீட்டுக்காரியா வச்சுக்கிறேன்னா கட்டி கொடுப்பீங்களா சார்? ஆளை போட்டு போயிடுவார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்களா தான் செய்வீங்க. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறதுக்காண்டி தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை உங்களையே நம்பி வந்தவளை அப்படி பேசாது. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. நான் உங்களை ஹர்ட் பண்ணதா நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம். ஆனா நீங்க ஹர்ட் ஆனா அதுக்காக நான் கவலைப்படல. என்ன மச்சான் கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சாப்பிடுறது போது கூட எனக்கு வந்து இங்க ஹாலுக்கு வந்துரும். கிச்சனை வந்து பார்த்தது கூட கிடையாது. ஓகே, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தேவை ஏற்படல. முறவரை பார்த்தா வைஃபுக்கே ஒர்க்கே கம்மி தான் போதா. ஆனா நீங்க எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க, பொம்பளைங்களுக்கு வேலை கம்மியா தான் இருக்கு. ஈஸியா இருக்கு சார், ஏன்னா தட்டுல அப்படியே வந்துருதுல. திங்கிறது ஈஸி தான் எல்லாருக்கும், செய்யறது தான் கஷ்டம். வேலை வேண்டாம், கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு போனா மறுநாள் எனக்கு அங்க கிழிஞ்சிரும். அப்படி ஓடி ஆடி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, யாரும் 3 பேர் சந்தோஷமா சம்பாதிக்கிறீங்க. என்னுடைய ஃபேமிலி சந்தோஷமா இருக்குன்னு சம்பாதிக்கிறேன். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. வீக் டேஸ்ல டைம் இல்லாம இருக்கலாம், சண்டேல போய் ஹெல்ப் பண்ணுங்க. சண்டேல வீட்ல இருந்தா நான் ஏன் சார் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இவ்வளவு பேசுற நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிஸ் போகாம இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாம இல்ல. இவனும் ஈக்குவலா மைண்டன் பண்றானே. நான் பண்ற ஒர்க்குக்கு கிச்சன் ஒர்க்கு சம்பந்தம் இல்லாத நான் ஃபீல் பண்றேன். உங்க டிக்னிட்டிக்கு கீழே நீங்க நினைக்கிறீங்க. டிக்னிட்டி குறைவான ஒரு வேலையை உங்க பொண்டாட்டியை பார்க்க சொல்றீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிக்னிட்டி குறைவான வேலையை உங்க அம்மா பார்க்க சொல்லுவீங்களா? உங்க மகளை பார்க்க சொல்லுவீங்களா? உங்க பொண்டாட்டியை மட்டும் பார்க்க சொல்றீங்க. ஏன்னா நான் இழிச்ச வாய பாருங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். ஏன்னா என்னுடைய டிகினிட்டிக்கு அது கம்மின்னு நான் நினைக்கிறேன். உங்க மனைவிக்கு டிக்னிட்டிங்கிற ஒரு விஷயமே இல்ல, அதானே அர்த்தம்? எப்படி தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சு போவாங்க? 10 மாச குழந்தைய எப்படி கேர் பண்ணுவாங்க, அதை விட 200% அதிக கவனம் செலுத்தி கேர் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார், கூடவே இருந்து பாத்துப்பாங்க. அம்மாக்கு ஈக்குவலா பார்த்து பாத்துப்பாங்க. எங்க அம்மாக்கு ஈக்குவலா பாத்து. இப்படிப்பட்ட இந்த பொண்டாட்டிக்கு தான் 10 நிமிஷம் அடுப்புல நின்று உதவி பண்றதுக்கு ஆண் உலகம் யோசிக்குது. நிறைய பேர் தங்களுக்கு வர்ற வயிற்று வலியை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. முடியலங்கன்னு ஒரு பெண் தன் கணவனிடம் வந்து சொல்றான்னா அவ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல மட்டும்தான் வந்து சொல்லுவான். உங்களுக்கு லேசா வயிற்று வலிக்குதுன்னா கூட சுக்கு கசாயம் சாப்பிடுங்க, தலையில 10 போட்டுக்கங்கன்னு 1000 பண்ற அந்த பொண்டாட்டிக்கு படுத்து கிடந்தா கூட சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மைக்கிலே மண்டையில அடிச்சுக்கலாம். ஆஹா, தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கான். இதையெல்லாம் செஞ்ச அம்மாவை நம்ம தெய்வமா தான் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் செய்யற ஒய்ஃப வந்து ஏன் நம்மளால அப்படி பார்க்க முடியலன்னு தெரியல. தெரியலப்பா, தெரியல. காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும். இப்போ எங்களுக்கு 40,000 பதிவுகள் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தால் தான் ஒரு 1 லட்சம் பதிவாவது வரும். பதிவு பண்ணணும்.